பாட்டி, என்ன இருந்தாலும் சரளா ஆண்டி அவளோட அம்மா. அவங்க கிட்ட போய் அவளை அடிக்க சொல்லி எப்படி கேட்பீங்க? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொன்னா அவ கேட்பாளோ அப்படி சொல்றேன். வீட்டை பத்தி பேசின உடனே வீட்ல இருந்தே போன் வருது. இருப்ப நான் பேசிட்டு வரேன். ஹலோ, நான் தான் பாட்டி. நானே உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே போன் பண்ணிட்ட. நான் பக்குவமா பேசி அவனை வழிக்கு கொண்டு வந்துட்டேன். நீ இப்ப இங்க வந்தன்னா கரெக்டா இருக்குமா? இல்ல வேண்டாம் பாட்டி, நான் இப்ப அங்க வரல. நீங்க அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்லயே பேசிக்கலாம். என்னம்மா திடீர்னு பிளானையே மாத்திட்ட? அப்படி என்னதான் நடந்தது? அத போன்ல சொல்ல முடியாது பாட்டி. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நான் பிரபாக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். அப்படியா? சரி, நான் இதோ வந்துடுறேன். வாப்பா, நாம வீட்டுக்கு போலாம். பாட்டி, அதுக்குள்ளையா? இங்கதான் நிம்மதியா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமே. புரியுதுப்பா, நீ வீட்டுக்கு வந்து பாரு, இதை விட நிம்மதியா இருக்கும். போன உடனே சரளா கிட்ட பேசி அந்த பிரக்யாவை ஒரு வழி பண்ணிடுறேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு மனசே வரலன்னு சொல்றேல்ல, இனிமே அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே மனசே வராத மாதிரி பண்றேன். அப்படியா சொல்றீங்க? சரி வாங்க போலாம். வா. பேசி பேசியே எல்லாரையும் டார்ச்சர் பண்ண லேடி ஹிட்லரை இன்னைக்கு பேசாமலே சரளா ஆண்டி டார்கெட் பண்ண போறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ரோஹித் இல்லாம திரும்ப போக கூடாது. ஆனா எப்படி? இங்க சுத்தி அவாளுங்களா இருக்காங்களே. இவன் இங்கதான் இருக்கானா? எப்படி உயிரோட பொழைச்சான் தெரியலையே. அது எப்படி எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு இவன் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா தூங்கலாம்? இவனை மயக்கமாக்கி எப்படியாவது இங்க இருந்து தூக்கிட்டு போயிடணும். இவனை மட்டும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் இவன் சொல்லிதான் ஆகணும். சொல்ல வைப்பேன். ஓடாத நில்லு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.